கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானுக்கும் அவருடைய லோயர் உதயகம்மன் பிளவுக்கும் இடையில் இன்றைக்கு சிறையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. அவர் எங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போய் சிஐடிக்கு போய் உதயகம்மன் பிள்ளை அவருடைய லோயர் என்ற அடிப்படையில் பிள்ளையான இன்றைக்கு சந்திச்சிருக்கிறாரு. 2 கிழமைகளுக்கு முதல்ல பிள்ளையான் அவருக்கு நெருக்கமான ஒரு நபரை சந்திச்சாராம். குடும்ப உறவினர் ஒருத்தரை சந்திச்சிருந்தாராம். உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டார். பிள்ளையானுக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில ஒரு சந்திப்பு 2 கிழமைகளுக்கு முதல்ல நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பு நடந்த நேரம் அவருடைய சகோதரரும் அந்த குடும்ப உறவினரும் பிள்ளையானும் நெருக்கமாக கதைச்சு கொண்டிருக்கிறாங்களாம். அப்ப அரசியல் சம்பந்தமான சில விஷயங்கள் அந்த இடத்துல பேசப்படுதான். 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கிறத அந்த இடத்துல அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். பாதுகாப்பு கடமைக்கு எப்படியுமே போலீஸ் உத்தியோகத்தர் இருந்திருப்பார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் 2 பேரும் என்ன கதைச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ பிள்ளையான சந்திக்க வந்த அந்த நபர் சொன்னாராம், அனுரகுமார் திசாநாயக்கோட ஆட்சி முடிவுக்கு வரதுக்கு இப்போ ஒரு தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அனுரோட கதை முடிஞ்சது, அவர் திரும்ப வெற்றி அடைகிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாதுன்ற மாதிரி அரசியலை பற்றி நாட்டு நடப்பு சம்பந்தமாக பிள்ளையானும் அவரை பார்க்க வந்த குடும்ப உறவினரும் சில விஷயங்களை கதைச்சிருக்கிறாங்களாம். அப்போ அந்த இடத்துல இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் சொன்னாராம், இந்த மாதிரி அரசியல் கதைக்க முடியாது, அரசாங்கத்தை பற்றியெல்லாம் இந்த இடத்துல கதைக்க முடியாது, இதுக்கு என்னால் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாராம். இதை பிள்ளையான பார்க்க போன அவருடைய குடும்ப உறவினர் தனக்கு சொன்னதுக்கு பிறகு நான் அவருடைய சட்டத்தரணின்றதுக்காக நான் அதை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். பிள்ளையாண்டு விசாரிச்ச நேரம் உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான். ஆனால் அதை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே எடுக்க தேவை கிடையாது. பிள்ளையாண்ட உதயகம்மன் பிள்ளை கேட்டாராம், நீதிமன்றத்தில் இதை பற்றி நாங்கள் சொல்லுவோமா என்ற மாதிரி. என்னன்னு சொன்னால், ஒரு கைதி தன்னை பார்க்க வர குடும்ப உறவினர்கிட்ட அரசியல் சம்பந்தமாக நாட்டு நடப்பு சம்பந்தமாக கதைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, சட்ட ரீதியில் அதுக்கு தடை விதிக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு நாங்கள் சொல்லுவோமா என்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை பிள்ளையாண்ட கேட்டாராம். பிள்ளையான் சொன்னாராம், ஏற்கனவே நான் 10 மாதம் சிறையில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கிற போலீஸுக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான வேற பிரச்சனைகளும் கிடையாது. மிஞ்சி போனா 2-3 மாதங்களுக்குள்ள நான் எப்படியுமே வெளியில வந்துடுவேன். அதுக்குள்ள போலீஸோட பிரச்சனை ஏற்படுத்த வேண்டிய தேவை கிடையாது, இதோட விடுவோம் என்ற மாதிரி பிள்ளையான் தனக்கு சொன்னார்ன்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை வெளியில வந்ததும் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய சட்டத்தரணி என்ற அடிப்படையில் அவரை பார்க்க போய் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நலன் விசாரிச்சிருக்கிறார் உதயகம்மன் பிள்ளை. உதயகம்மன் பிள்ளைட்ட சுதந்திர தின நிகழ்வு சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் ஆற்றியிருந்த உரை சம்பந்தமாகவும் அங்கிருந்து ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார். நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கிழமையில அதிகம் பேசப்பட போற ஒரு விஷயமா இருக்க போறது சுதந்திர தின நிகழ்வு நடத்தப்பட்ட விதம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று ஆற்றியிருந்த உரை, அதை பற்றின கருத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளை பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச அதை பற்றி உரையாற்றி இருக்கிறார். விமல் வீரவங்ஸ் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டி, இந்த பாருங்க அரசாங்கம் இப்படித்தான் செயற்படுதுன்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளைட்ட ஊடகவியலாளர் கேட்டிருந்தார், இனவாதத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி. இனவாதத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றதே ஒரு இனவாதி தான். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு இனவாதி, முன்னாள் பயங்கரவாதி தான் அனுரகுமார் திசாநாயக்க. வடமாகாணத்துக்கு பௌத்தர்கள் போறது இனவாதத்தை தூண்டுறதுக்காக ஒரு குரோதமான மனநிலையோட தான் அங்க இருக்கிற விகாரைக்கு தென்னிலங்கையில் இருந்து கொண்டு சிங்களவர்கள் போறாங்கன்ற மாதிரி வடக்குல போய் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றி இருந்தார். இதுவரைக்கும் வடபகுதியில் இருக்கிற தமிழர்களுக்கும் தென்பகுதியில் இருக்கிற பௌத்தர்களுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருந்தது, நல்ல நட்பு இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னதும் வடபகுதியில் இருக்கிற தமிழர்கள் இந்த மாதிரி விகாரைக்கு வர பௌத்த மக்களை ஒரு குரோதமான மனநிலையில பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ உண்மையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தானே இனவாதி, அவர் கண்ணாடிக்கு முன்னால இருந்து ஆற்ற வேண்டிய உரையை தன்னை பார்த்து தனக்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாட்டு மக்களுக்கு ஒரு உரையா கொடுத்திருக்கிறார்னு சொல்லி ஒரு விமர்சனமான கருத்தை உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார். விமல் வீரவங்ச ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து நேற்றைய சுதந்திர தின நிகழ்வு சம்பந்தமான சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு வீடியோ கிளிப்பையும் அவர் போட்டு காட்டியிருந்தார். சுதந்திர சதுக்கத்தில் தான் நேற்றைய நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு கம்பத்துல பௌத்த கொடி ஏற்றப்பட்டிருந்ததாம். இதுக்கு முதல்ல 2011ஆம் ஆண்டுல அந்த கொடி ஏற்றப்பட்டிருந்ததாம். அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்திருந்த நவநீதம் பிள்ளையும் அந்த பௌத்த கொடி சம்பந்தமா சில கேள்விகளை கேட்டிருந்தாங்களாம். ஏன் ஒரு மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடியேற்றப்பட்டிருக்கு, இதை கலட்டலாம் தானே என்று சொல்லி கேட்டிருந்தாங்களாம். நவநீதம் பிள்ளையால முடியாம போன ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செய்திருக்கிறார். அவருடைய உத்தரவுக்கு அமைய அங்கிருந்து சுதந்திர சதுக்கத்தில் இருந்த பௌத்த கொடி அகற்றப்பட்டிருக்கு. தான் நினைச்சாராம் தேசிய கொடி ஏற்றுறதுக்காக அந்த கொடி அகற்றப்பட்டிருக்கு, தற்காலிகமாக தான் அதை அகற்றி இருக்கிறாங்க, திரும்பவும் அந்த இடத்துல கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா வேறொரு இடத்துல தான் தேசிய கொடி ஏற்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பௌத்த கொடி இருந்த கம்பம் அப்படியே சும்மா நிக்குது, அது எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பௌத்த
கொடியை வந்து அகற்ற வேண்டி இருந்தது. பௌத்தர்களுக்கு இந்த நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதே கிடையாதுன்ற மாதிரி இனவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு கருத்து திரும்பவும் விமல் வீரவங்சவினுடைய ஊடக சந்திப்பில் இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது. நாமல் ராஜபக்சவும் சுதந்திர தின நிகழ்வு சம்பந்தமாகவும் அங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றியிருந்த உரை சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். ஏன் இராணுவத்தை இவங்களால கொண்டாட முடியாம இருக்கு, இராணுவம் சம்பந்தமா ஒரு கருத்தையுமே சொல்ல முடியாம இருக்கு, பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த இராணுவத்தை கொண்டாட முடியாத அளவுக்கு முதுகெலும்பில்லாத ஒரு தலைவர் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. ராணுவம் சொல்லி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற நேரத்தில் நாமல் ராஜபக்சவும் கொந்தளிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. பௌத்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதே கிடையாது, இன்னைக்கு மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, திருகோணமலை விவகாரம் சம்பந்தமா திரும்ப கதைச்சிருந்தார். இங்கேயும் இனவாதத்தை தூண்டுறதுக்கான ஒரு முயற்சி பாராளுமன்றத்திலையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கான எதிர்வினைகள், மாற்று கருத்துக்கள், ஜனாதிபதியினுடைய உரை சம்பந்தமாகவும் நேற்றைய சுதந்திர தின நிகழ்வு நடத்தப்பட்ட விதம் சம்பந்தமாகவும் இன்னைக்கு பல இடங்கள்ல பேசப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நாளை இன்றைக்கும் இதே விஷயங்கள் அதிகம் பேசப்படலாம். நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற கெஹல்பத்ர பத்மேவால கொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ அது சம்பந்தமான ஒரு வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில், கொழும்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி முக்கியமான 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சமிந்து டில்ஷான் என்று சொல்லப்படுற துப்பாக்கிதாரி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர், அவருக்கு உதவி செய்த இஷாரா செவ்வந்தி, அந்த குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்கள். இந்த 2 பேருக்கும், இந்த முக்கியமான 2 பேருக்கும், துப்பாக்கிதாரிக்கும் லோயர் மாதிரி வந்த இஷாரா செவ்வந்திக்கும் உதவி செய்தார் என்று சொல்லப்படுற ஒரு பெண் சட்டத்தரணி சில மாதங்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. தமாரா குமாரி அபேரத்ன சொல்லப்படுற ஒரு லோயர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க சம்பந்தமாக நடத்தப்படுற விசாரணைகளை பற்றி இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அவங்க ஏற்கனவே அக்டோபர் மாதத்தில் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டிருந்தது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய. அது வந்து இப்போ காலாவதியாகி இருக்கு. திரும்பவும் மேலதிகமாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து சிஐடியால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதையும் தவிர இவங்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய வீட்டில இருந்து, அவங்க இடத்துல இருந்து 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு கார், ஒரு ஹோண்டா வெசல் ஒன்று கைப்பற்றப்பட்டிருந்ததாம். அதை பற்றி விசாரணைகளை நடத்தி கொண்டு போற சந்தர்ப்பத்தில் அது வந்து வேற ஒரு நபருடைய பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்காம். திசாநாயக்கன் சொல்லப்படுற நபர்ல பதிவு செய்யப்பட்டிருக்காம். இப்போ சிஐடி திசாநாயக்கன் சொல்லப்படுற நபரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. இந்த வாகனம் உங்களோட பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இவங்களோட வீட்டில் தான் இந்த வாகனம் இருக்கு, அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கும் இதுக்கும் இடையில என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் திசாநாயக்க சொன்னாராம், எந்த பேர்ல மேடம் வாங்கினாலும் அந்த வாகனத்தை வாங்குறதுக்கான காசை கொடுத்த நபர் நான் கிடையாது, அவங்க தான் அதுக்கான பணத்தை போட்டு அவங்க தான் அந்த வாகனத்தை வாங்கி இருக்கிறாங்க, எந்த பேர்ல அதை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க, அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற தொடர்புன்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ சிஐடி இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தது. இதை பற்றின மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தை வாங்குறதுக்கு 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனம் ஹோண்டா வெசல், அதை வாங்குறதுக்கான பணம் இந்த லோயருக்கு எங்கிருந்து வந்தது என்றதை பற்றி விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய வங்கி தரவுகள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதை பற்றியும் விசாரணைகள் நடத்தப்பட்டது. 90 நாட்கள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு அவங்க திரும்பவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. விசாரணைகள் இதுவரைக்கும் முடிவடையில் என்று சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவங்க தான் அந்த 2 பேருக்கும் உதவி செய்த நபர். டை கொடுத்து, லோகோவை கொடுத்து நீதிமன்றத்துக்குள்ள வர்றதுக்கான வழி இப்படித்தான் சொல்லி காட்டி கொடுத்தார். அந்த தண்டனை சட்டக்கோவை, அந்த புத்தகத்தை, துப்பாக்கியை கொண்டு வர்றதுக்கான புத்தகத்தை கூட அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவருடைய பண கொடுக்கல் வாங்கல், வாகனம், அவருக்கு இருந்த தொடர்புகள் சம்பந்தமான பல சம்பவங்களை பற்றி இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மேலதிகமாக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு வந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தோட தொடர்புடைய இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கும் திரும்ப விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவரும் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் சொல்லியும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லப்படுற வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிற குடு லால் பிரான்ஸ் ரூபன் சொல்லப்படுற 2 பேர், அவர்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் 2 நபர்கள் போன்ல கதைக்கிற மாதிரியான ஒரு குரல் பதிவு இன்றைக்கு ஊடகங்கள்ல கசிஞ்சிருக்கு. இது சம்பந்தமா போலீஸ் ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்கின்ற மாதிரியும் சில ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து ஒரு விசாரணை சம்பந்தமா அந்த 4 பேரும் மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இங்கேயோ வெளிநாட்டில் நடந்த விசாரணை மாதிரி தான் இருக்கு, என்ன சம்பவம்னு சொல்லி பெருசா
அதில் வந்து எந்த விதமான விளக்கமும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அந்த விசாரணை சம்பந்தமா ஒரு நபர் வந்து சொல்றார். பிரான்ஸ் ரூபன் சொல்லப்பட்ட நபரும் அதில் வந்து கதைச்சிருக்கிறார் என்ற மாதிரி ஊடகங்களில் செய்திகள் பார்க்க முடிஞ்சுது. இந்த 4 பேரும் கதைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், இது ஒரு மோசமான காலகட்டமாக மாறி இருக்கு என்ற ஒரு விஷயம் அதில் முக்கியமாக பேசப்பட்டிருந்தது. அடுத்து இலக்கு வைக்கப்படுற நபராக இவர் இருக்க முடியும் சொல்லி ஒரு நபருடைய பேரும் அந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அவர் கொலை செய்யப்படுறதுக்கான இலக்கா இருக்க முடியுமா, இல்லாட்டி கைது செய்யப்படுறதுக்கான இலக்கா இருக்க முடியுமா என்னன்றது தெரியாது. துபாயை சேர்ந்த யாராவது இலங்கைக்கு வந்தா நல்லா அவங்கள கவனிச்சு அனுப்பணும் என்ற மாதிரியும் அந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருந்தது. துபாயில் நடந்த ஏதோ ஒரு விசாரணை சம்பந்தமாக தான் இந்த 4 பேரும் மாறி மாறி கதைச்சு கொள்றாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை பார்த்த நேரத்தில் எனக்கு அப்படித்தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு குரல் பதிவும் இன்றைக்கு வெளிவந்திருந்தது. பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமான செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பின்புலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆடியோவும் இப்போ லீக் ஆகியிருக்கு. விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடந்து வருது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.